தரிசனம். பகுதி 141. மடல் எடுத்த மங்கை வேந்தன். ஆழ்வார்களிலே கடைக்குட்டியான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்று பெரியோர் கூறுவர். இந்த ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரத்திலே மிகவும் ஈடுபாடு என்று பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கின்றார். பல காரணங்களாலே அவர் அப்படி அருளி செய்திருந்தாலும் முக்கியமாக நாம் பார்க்கின்ற பொழுது ஸ்ரீவைஷ்ணவ திவ்யதேசங்கள் 108 86 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்த பெருமை திருமங்கை ஆழ்வார் ஒருவருக்கே உரியது. திருமங்கை ஆழ்வாருக்கு பல்வேறு தனிச்சிறப்புகள் உண்டு. அதிலே மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு, திருமங்கை ஆழ்வார் 2 மடல்கள் அருளி செய்தார். ஒன்றுக்கு சிறிய திருமடல் என்றும் மற்றொன்றுக்கு பெரிய திருமடல் என்றும் பெயர் என்பதே மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். தமிழ் இலக்கியத்திலே சொல்லுகின்ற பொழுது என்ன தெரிவிக்கிறார்கள் என்னால், கடலன்ன காமத்தராயினும் மடலூரார் மாதையார் மற்றையார் மேல் என்று எவ்வளவுதான் ஒரு நாயகனிடத்திலே நாயகிக்கு ஆசை இருந்தாலும் அந்த நாயகன், அதாவது ஆண் என்கிறவன், அவன்தான் மடலூரலாமே தவிர பெண்ணானவள் மடலூரக்கூடாது. ஏனென்றால் அவளுடைய அடக்கத்திற்கு இந்த மடலூறுதல் என்பது சேராது என்பதாக தமிழ் இலக்கணங்களிலே தமிழ் இலக்கியங்களிலேயும் கூட பெண்கள் மடலூறுதல் என்கிறதை விலக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் திருமங்கை ஆழ்வார் தன்னை ஒரு நாயக்கியாக பாவித்துக் கொண்டார். எம்பெருமானை நாயகனாக அவர் நாயகனான எம்பெருமான் மீது நாயகியான திருமங்கை ஆழ்வார் மடலூறுகிறார். அதை பற்றி அவரே பெரிய திருமடலிலே அருளி செய்கின்ற பொழுது, அன்னநடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணு மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவது உண்டு, அதனை யாம் தெளியோம். பெண்கள் ஆண் மீது மடலூரக்கூடாது என்று தமிழ் இலக்கியங்களிலே இலக்கணங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். நான் பெண் தான், ஆனால் நான் மடலூறுகிறேன் மணவாளனான எம்பெருமான் விஷயத்திலே என்றார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசன வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.